ஃபஸ்ட்டு வந்து சார் வந்து மீட் பண்ணி பேசும்போது இந்த கதை வீட்டில் தான் சொன்னார். சொல்லும்போது ஒரு ஒரு கேரக்டர் தான் வருவார்னு நினச்சேன். ஆனால் இதில் வந்து பல கேரக்டராக சொன்னார். அந்த 16 ஏதாவது ஒரு கேரக்டர் நம்மளை காப்பாற்றிடும் அதில் வர கேரக்டர்னு. ஆனால் 16 கேரக்டரும் சூப்பராக இருந்தது. அதனால் ஓகேன்ட்டேன் நான். சொல்லியிருந்தாங்க 16 கேரக்டர், ஒரு கேரக்டரே நீங்க எப்படி இருந்தாலுமே ஒரு வெரைட்டி கொடுத்துருவீங்க. எங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டேன்னா இல்ல அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஸோ பொதுவாகவே வந்துட்டு ஒரு கேரக்டர்னால நீங்க ஏதாச்சும் ஒரு புதுமையாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவீங்க. இதில் வந்துட்டு 16 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ன்றப்போ உங்களுக்கு அது ஏதாச்சும் ஒரு விதத்தில் கஷ்டமாக இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க அவங்களாம் பார்த்து அனுபவப்பட்ட கேரக்டர் தான் எல்லாமே. அதனால எந்த ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அதெல்லாம். உங்களுக்கு இந்த செட்டில் இருந்த ஃபேவரட் மெமரின்னா என்ன சார் சொல்வீங்க? அவர் சாரோட சிரிப்பு, டைரக்டரோட சிரிப்பு, மனோஜ் சாரோட சிரிப்பு, எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பார். அதுதான் எங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த காம்பினேஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஓகே, ரஹ்மான் சாரும் வந்துட்டு பிரபுதேவா சாரும் இணைஞ்சு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு முதல்ல உங்கள் எண்ணத்தில் வந்த ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? அவங்க 2 பேரும் வந்து ஜீனியஸ். என்னென்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே 2 பேரும் ஸ்டார்டிங்லேருந்து பயணிச்சுட்டு வராங்க. இப்போ இடையில நம்ம வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று ஏஆர் ரஹ்மான் சாரோட அவரோட இசையில் நம்ம முகத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு. அதே பெரிய சந்தோஷம்.